வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் தனலட்சுமி. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PSA கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை அடகு வைப்பவர்கள் இருப்பாங்கல்ல. ஒரு சிலர் வந்து பேங்க்கை மட்டுமே தேடி போவாங்க. ஒரு சிலர் வந்து பேங்க்குக்கு போனால் ஒரு நாள் ப்ராசஸ் ஆகும், ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அடகு கடைகளை தேடி போவாங்க. அடகு கடைகள், சின்ன சின்ன அடகு கடைகள், ப்ளஸ் ஒரு சில நிறுவனங்கள் நம்ம வந்து டிவிலலாம் ஆட் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறுவனங்களை நம்பி போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ வந்து இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து பேங்க்கில் அடகு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து நம்ம வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். பட் வெளியில் ஒரு அடகு கடைகள்லையோ இல்லை முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் அந்த மாதிரி நிறுவனங்கள்லையோ நீங்கள் நகை அடகு வைக்கும்போது மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களால் 3 மாதம் தொடர்ந்து கட்ட முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது மாதம் வந்து அது டபுளாவோ இல்லை ட்ரிபிளாவோ மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம பேங்க்கில் வச்சோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்டேட் பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 6800 கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஆனால் இப்போ நீங்கள் ஒரு 10 கிராம் வைக்கிறீங்க அப்படின்னா 10 கிராமுக்கும் 6800 போட்டு தரமாட்டாங்க. அந்த 10 கிராம்லேருந்து 1 கிராம் லெஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 20 கிராம் வச்சிங்கன்னா 2 கிராம் லெஸ் பண்ணுவாங்க. 10 கிராமுக்கு 1 கிராம் லெஸ் பண்ணிவிட்டு மீதி உள்ள நகைக்கு வந்து 6800 போட்டு தருவாங்க. ஸோ வந்து நமக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு வட்டி ரொம்ப 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 கம்மி. இதுக்கு ஒரு நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். SBIயில் வந்து 15 கிராம் வந்து 74,000க்கு வச்சுருந்தாங்க. 74,000மோ 72 சரியாக எனக்கு தெரியல. இது ரெண்டில் ஒன்று தான். 8 மாதம் ஜனவரியில் வச்சது, ஆகஸ்ட்டில் திருப்பினது. ஸோ 8 மாதத்துக்கான வட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000, 72,000 ரூபாய்க்கு SBI பேங்க்கில் 4,000 ரூபாய் எடுத்திருந்தாங்க. அதே ஜனவரி மாதம் வெளியில் ஒரு அடகு கடையில் 4 கிராம் நகையை வந்து 20,000க்கு வச்சுருந்தாங்க. அதுக்கு வட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே 4,000. 20,000 எங்கே இருக்குது, 74,000 72,000 அது எங்கே இருக்குது? ஸோ வந்து இதிலே நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இதுவே வந்து நம்ம அந்த 4 கிராம் நகையை கொண்டு போய் நம்ம பேங்க்கில் வச்சுருந்தோம்னா 20,000 கிடச்சிருக்காது, ஒரு 15,000 16,000 கிடச்சிருக்கும். வட்டி பார்த்திங்கன்னா 1,000 ரூபாய் 900 ரூபாய் அந்த மாதிரி தான் கட்டுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த சின்ன பொருளே வந்து எவ்வளோ லாஸ்ன்னு பாருங்கள். அது மாதிரி நம்ம இங்கே 4,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு கொண்டு போய் வச்சா அந்த 4,000 நம்ம வட்டி கட்டிட்டு வந்துட்டோம். அதான் நடக்குது. எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் வந்து மாதம் மாதம் வட்டி கட்டிடுவேன், இல்லை ஒரு 3 மாதத்துக்குள்ளே நான் வச்ச நகையை திருப்பிடுவேன் அப்படின்றவங்க மட்டும் அடகு கடைங்களை தேடி போங்க. என்னையால் வந்து இப்போ ஒரு அவசரத்துக்கு வைக்கிறேன், இதை நான் எப்போ திருப்புவேன்னே தெரியாது, 1 வருஷம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், கண்டிப்பாக 3 மாதத்துக்கு மேலே தான் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேங்க்குகளை தேடி போங்க. கண்டிப்பாக நம்ம பேங்க்கில் வைக்கிறப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம நகை வந்து சேஃபாக இருக்கும். இன்னொரு விஷயம், எனக்கு வந்து நகை சேஃபாக இருக்கணும், என்னைக்கா இருந்தாலும் நகையை திருப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் பேங்க்கை தேடி போங்க. இல்லை எனக்கு நகைலாம் முக்கியம் இல்லை, இப்போதைக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்றவங்க அடகு கடையை தேடி போங்க. ஏன்னா வந்து கொஞ்ச நாளில் நம்ம வட்டி கட்டலை அப்படின்னா அந்த நகையை வந்து ஏலத்தில் விட்டுருவாங்க. வட்டியும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஏன் நம்மளால் அங்கே கட்ட முடியலைன்னா, நம்ம கட்ட முடிகிற அளவுக்கு அங்கே வட்டி இருக்காது, அதிகமாக இருக்கும். 1 ரூபாய் 2 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். பேங்க்கை பொறுத்தளவில் 80 பைசா 60 பைசா ஒரு பேங்க்குக்கும் மாறுபடும். ஸோ வந்து நான் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸை சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதுபடி பண்ணுங்கள். என்னையை கேட்டிங்க அப்படின்னா பேங்க்கில் நகை அடகு வைக்கிறது மட்டும்தான் நகைக்கும் சேஃப்டி. நம்ம வந்து வட்டியும் ரொம்ப கம்மியாகும், நம்ம நகையை திருப்புற அளவுக்கும் முடியும். நம்ம இப்போ வந்து ஸ்டேட் பேங்க்கில் வந்து 6,800 கொடுக்குறாங்கன்னா வெளியில் வந்து ஒரு 7,000 ரூபாய் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அந்த 1 கிராமுக்கு 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம வெளியில் போய் வச்சோம் அப்படின்னா நம்ம நகையை வந்து இழந்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து கோல்டு வந்து 10,100 தாண்டிடுச்சு. 1 கிராமோட மதிப்பு இருக்க நகை ஏறிக்கிட்டே தான் போகுது. முடிஞ்ச அளவுக்கு இருக்குது. நம்ம வந்து இனிமேல் நகை வாங்க முடியலாட்டியும் நம்மக்கிட்ட இருக்கிற நகையை காப்பாற்றிக்கோங்க. இது வந்து இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, வெளியில் நீங்கள் வச்சுருந்தாலும் ஒரு இடத்துல அமௌண்ட்டை அரேஞ்ச் பண்ணி நீங்கள் பேங்க்கில் மாற்றி வச்சுட்டு 1 வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. 1 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வட்டி கட்டி திருப்பிட்டு நம்ம அடுத்த நாளே கூட திருப்பி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. நகையை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க இதை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இப்போ விற்கிற விலைக்கு வந்து நம்மளாலாம் வாங்க முடியல அப்படின்னாலும் இருக்கிற நகையை காப்பாற்றிக்கோங்க. இதை தான் நான் மறுபடியும் சொல்லுவேன். கண்டிப்பாக இன்னொரு விஷயத்தோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.